பெருமாள் எப்பொழுதுமே வாசம் பண்ணுற ஸ்தலம் இது. ஒரு சமயம் பிரம்மா இந்த மலையில் வந்து தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமானார். பிரம்மா தபஸ் பண்ணபடியினாலே பிரம்மாச்சலம் அப்படின்னு இந்த மலைக்கு பேர். ராமாயண காலத்தில் ஹனுமார் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு போகச்ச அதுலேருந்து ஒரு சிறு பகுதி இந்த மலையில் விழுந்தது. அதனால் இங்கே வந்து ஔஷத பர்வதம், அந்த ஔஷதம்னா மருந்து, அதால் சஞ்சீவி ராஜன்னு இங்கே இருக்கிற ஹனுமாருக்கு அதனால் பேர். மலை அடிவாரத்தில் இருக்கார். இந்த பிரம்மாச்சலம் அப்படின்ற மலையில அந்த ஔஷதகிரி என்ற மலையுடைய பாகமும் சேர்ந்திருக்கு. இங்க பெருமாள் இந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார். பிருகு மார்க்கண்டேயர் இவாள்லாம் தபஸ் பண்ணி பிரத்யட்சம் அவளுக்கு. இங்க வந்து பிருகு தபஸ் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை தாமரை மலரில் கிடைக்க அதை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அதால இந்த தாயாருக்கு பார்கவி அப்படின்னு பேரு. அதே மாதிரி மார்க்கண்டேயரும் இங்க பெருமாள் பக்கத்திலேயே இருக்கும்படியா வரம் வாங்கிட்டு மூலஸ்தானத்துல பெருமாளோட அவரும் எழுதிருக்கார். தேசிகன் தன்னுடைய விக்கிரகத்தை தானே பண்ணார். 40 வருஷ காலம் 40 வருஷ காலம் குறைஞ்சபட்ச கணக்கு, அதுக்கு மேலே இந்த ஊரில் எழுந்தருளி இருந்தார். அவர் எழுந்தருளி இருந்த திருமாளிகை இந்த ஊர் கோடியில் ஊர் ஆரம்பத்தில் இருக்கு. அவரே கட்டின கணரும் அவரே பண்ண திருமேனி தான் இந்த விக்கிரகம் உள்ள எழுதிருக்க தேசிகன் விக்கிரகம். அப்படிப்பட்டதான புண்ணியமான க்ஷேத்திரம். திருப்பதி ஸ்ரீனிவாசனே தேசிகனாக அவதாரம் பண்ணிருக்கார். அவர் இந்த ஊரில் மலையில் இருந்து 40 வருஷ காலத்துக்கு மேலே இந்த ஊரில் வசிச்சிருக்கார். இந்த ஊர் மலையில் அவர் தபஸ் பண்ணி அவருக்கு கருடன் பிரத்யட்சமாகி யோக ஹைகிரீவர விக்கிரகத்தை கொடுத்து ஹைகிரீவ மந்திரத்தையும் சொன்னார். இந்த முதல்ல ஹயகிரீவனுக்கு கோவில் ஏற்பட்டது இந்த சந்நிதியில தான். அந்த தேசிகம் ஆராதிச்ச யோக ஹைகிரீவர் தேவநாதன் சன்னதியில உள்ள ஏழ்ருக்க. தர்மத்தின் வழிப்படி நடப்பவர்களுக்கு தான் வேதங்களின் சக்திகள் பயன்படும். உன்னை போல் அதர் ஸ்ரீ நாராயணின் அவதாரமான ஹயக்ரீவரை பூஜிப்பதால் கல்வி, செல்வம், அறிவு மற்றும் நல்ல உடல்நலத்தை பெறலாம் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த ஊர்ல ஒரு யாமம் இருந்து யார் எந்த தபசு தானம் என்ன பண்றாலோ அந்த புண்ணிய காரியத்துக்கெல்லாம் அளவிட முடியாத பலன் உண்டு அப்படின்றதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட புராணம், நாரதீய புராணம், பிருகன்னாரதீய ஸ்காந்த புராணம், பிரம்மாண்டம், பிருகன்னாரதீயம், ஸ்காந்தம்னு 3 புராணங்கள்ல இந்த ஊர் மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் தேவநாதன், தாயார் ஹேமாப்ஜவல்லி தாயார், சுவாமி தேசிகன், மலையில ஹயக்ரீவன், கருத்மான், வேணுகோபாலன் எல்லாரும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம்.